எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு எக்கு சமோசா அண்ட் வெஜ் சமோசா 2ம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்துல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பிசையணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அஜ்வைன் நல்லா கையில் போட்டு தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த நல்லா வாசனை அதில் வரும். அது நல்லது. இனி இந்த கப்பில் இருக்கிற தண்ணியில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு குச்சி வச்சு, குச்சின்னா இது நான் கொட்டாங்குச்சி கரண்டி இருக்கும் இல்லையா, அதோட குச்சி தான் இது. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பக்கமாக ஏதோ ஒன்று வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது அவ்வளோவா. பாருங்கள், ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி கையில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இனி இதுக்காக நம்ம ஒரு ஃபில்லிங் பண்ணணும். இருக்கட்டும். ஃபில்லிங்காக நான் இன்றைக்கி 300 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் உண்டையாக தெரியும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லா மேஷ் ஆகிட்டோம். இனி இதில் ஒரு 3/4 கப்பு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சாட் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலையும் நறுக்கி தேவையான அளவுக்கு உப்பு, அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இனி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா சமோசா நம்ம மாவு இது ஃபில்லிங் வெளியே வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி 2 பிசைஞ்ச உருண்டை பிடிச்ச உடனே திரும்பவும் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா கையில் திரும்ப உருளைக்கிழங்கு ஒட்டிடும். நான் எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம மாவு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் டேபிள் டாப்பில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பீஸ் மொத்தமே பாருங்கள், 4 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதே மிச்சத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு உருண்டையை மட்டும் நம்ம நல்லா விரித்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்ப லேசாக ஆயிடுச்சுன்னா பிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆனால் ரொம்ப இதாகக்கூடாது. என்கிட்ட கொஞ்சம் குட்டியான ஒரு மூடி தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இனி ஒரு பிஸா கட்டர் வச்சா இல்லை கத்தி வச்சாலும் கட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு கரெக்டாக நேராக கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ஸ்கேல் வச்சு தான் கட் பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ எனக்கு குருட்டு வாக்கில் கரெக்டாக வந்திருக்கு, அவ்வளோதான். இனி இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி அந்த ஓரங்களில் மட்டும் தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம சுற்றி எடுக்கும்போது ஒட்டுறதுக்கு தான். மேலே எல்லா பீஸுக்கும் ஒன்றா வச்சுட்டு இனி எக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். தோல் வேக வச்சு தோல் உரித்து வச்ச எக்கை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா முதல்லையே, அது ஒட்டிக்கும். கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஃபில்லிங் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். நம்ம கடைசியில் அது வேறு மைதா மாவில் முக்கி தான் போட போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னொன்று எடுத்து அதே மாதிரி விரித்து எடுத்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது வெஜிடபிள்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் போடுறது. இதுவும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து இந்த மைதா மாவு தேய்ச்சாச்சு. இனி ஒன்று ஒன்றா வச்சுட்டு இதுவும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது இந்த முட்டையும் கூட வந்ததுனால அந்த மாவு கொஞ்சம் வெளியே தெரிஞ்சது. இது கொஞ்சமாக தெரியுது, பிரச்சனை இல்லை. இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரியுமா? இனி இதை நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனேயே சிம்மில் வச்சுக்கோங்க.
இனி இதை வந்து இந்த மாவில் மைதா மாவு தான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி முக்கி 2 பக்கமும் முக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த மசாலா வெளியவே வராது. இதே மாதிரி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அப்புறம் திரும்பவும் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, கருகிடும். கருகாமல் அப்படியே நல்லா அந்த கரெக்டாக அந்த ஒயிட் கலர்லேயே கிடைக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சிம்மிலேயே இருக்கட்டும். இப்படியே தான் லைட்டான பாத்தில் எல்லாம் வெந்தாச்சு. எடுத்துடலாம் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்துருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மிச்சத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதே நீங்கள் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். இது வந்து வெஜ்ஜு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இது இன்னொன்று நான்வெஜ்ஜும் உடச்சி காட்டுறேன். எக்கு பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்லாம். ஒரு எக்கு கடிக்கும்போது நல்லா இருக்கும்ல, சாஸ் சேர்த்தா அவ்வளோ நல்லா இல்லை. இப்படியே சூப்பர். ஆனால் அவங்கவுங்க இஷ்டம். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.